friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல சுவையான ரொம்ப நல்ல வாசனையான மீல் மேக்கர் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1 கப் சோயா சங்க்ஸ் எடுத்துர்க்கேன். இத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சுடு தண்ணில போட்டுறலாம். தண்ணி நல்லா சூடானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத வந்து சுடு தண்ணில போட்டு வெச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம கொஞ்சம் மசாலாவை வறுத்தரைக்க போறோம். அதுதான் வந்து இந்த குழம்புக்கு நல்ல வாசனையும் நல்ல டேஸ்டும் கொடுக்கும். இது பண்றதுக்கு ஒரு panல 1/2 கப் துருவுன தேங்காய் சேர்த்துக்கோங்க. மிதமான சூடுல வச்சிட்டு கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகுறது வரைக்கும் நம்ம வந்து வறுக்கணும். இப்போ தேங்காய் இந்த மாதிரி கலர் மாறனதும் இதுல வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், கூடவே ஒரு துண்டு இஞ்சி, அதை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். 3 பல் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இன்னும் 2 நிமிஷம் போல நம்ம வறுத்து வச்சிடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதும் இதில் மசாலாக்கு கொஞ்சமா மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் இல்லை நம்மளோட காரத்துக்கு ஏற்ப சேர்த்துட்டு இன்னொரு 1 நிமிஷம் போல இருந்தால் போதும். எல்லாமே நல்லா வறுபட்டு நல்ல வாசனை வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது மறுபடியும் அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு வெங்காயம், அதை வந்து ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் போல் வதங்கட்டும். இப்போது வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இதில் ஒரு தக்காளி, அதையும் வந்து கொஞ்சம் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு தக்காளி வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகுறது வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு. இதை வந்து நம்ம தேங்காய் அரைச்சோம்ல அது கூடவே சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மசாலா ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம வறுத்தரைச்சதுனால ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ வந்து நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் இதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா, தேங்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம், அது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி அலசிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சிடலாம். இருக்கட்டும். இப்போ நம்மளோட சோயா சங்க்ஸ் வந்து நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இதை வந்து ஒரு வாட்டி பச்சை தண்ணியில் அலசிட்டு கை வச்சு நல்லா புளிஞ்சுக்கோங்க. அந்த தண்ணி எதுவுமே நமக்கு இருக்கக்கூடாது. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல சோயா சங்க்ஸ், அது கூடவே 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, அதை வந்து ரொம்ப பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி, நான் வந்து 2 கப் தண்ணி போல் சேர்த்துருக்கேன். கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு மூடி வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் போல் வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்து கொஞ்சம் அந்த ஓரங்கள் வந்து கரைய ஆரம்பிச்சிருக்கும். உருளைக்கிழங்குலையும் அந்த குழம்போட ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கும். இப்போது இதில் 2 கொத்து கருவேப்பிலை இலை, அதை வந்து லைட்டாக பிச்சு நம்ம சேர்க்கும்போது இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். டடா, நம்மளோட சுவையான மீல் மேக்கர் குழம்பு ரொம்ப ரொம்ப ஈஸியாக சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே அட்டகாசமான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.